நேபாளத்தினுடைய ரசுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் நம்மளை பதைக்க வைக்குது. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். कोसी नदी रसुवामा तिब्बत तटबाट ठुलो बाढी प्रवेश. ரசுவா அப்படிங்கிற பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கை நம்ம பார்க்குறோம். இதில் நிறைய மக்கள் சிக்கியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இதற்கிடையில் மீட்பு பணிகளுக்கான வேலையும் தொடங்கி இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை மணி அளவில் சரியாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு? எந்தெந்த பகுதிகளை இது பாதிச்சிருக்கு? எவ்வளோ பேர் சிக்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க? முதல்ல அந்த தகவலை சொல்லுங்கள் ரமேஷ்குமார். அண்டை நாடான நேபாளத்துல வடக்கு பகுதியில ரசுவா அப்படின்ற ஒரு மாவட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த ரசுவா மாவட்டத்துல ஒரு போத்தே கோஷ் அப்படின்ற மிகப்பெரிய ஆறு அமைந்திருக்கிறது. நேபாளம் என்று எடுத்துக்கொண்டாலே அது இமயமலை பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கக்கூடிய நாடு என்பதால் இது போன்று பல ஆறுகள் அங்கே அமைந்திருக்கின்றன. அந்த போத்தே கோஷி என்கிற ஆற்றில் இன்று காலை திடீரென மிகப்பெரிய ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. காலை 10 மணி அளவில் இந்த வெள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்ந்து வருவதை நாம் காட்சிகள் மூலமாக காண முடிகிறது. அதன் மூலம் எந்த அளவுக்கு அது மிக வலுவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி அந்த ஆற்றங்கரையோரம் இருந்த பல உட்கட்டமைப்புகள் மிகப்பெரிய சேதம் அடைந்திருக்கின்றன. உட்கட்டமைப்புகள் என்று சொல்லும் போது சாலைகள், வீடுகள், குடியிருப்புகள், கடைகள், வணிக வளாகங்கள், அதே போல ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், நீர்மின் திட்டங்கள். என்னால் இது போன்ற இமயமலை நாடு அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஆற்றங்கரையோரம் ஏராளமான நீர்மின் திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த நீர்மின் திட்டங்கள், மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. பல கிராமங்கள் அடியோடு இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பலர் நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருப்பதாகவும் சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் கூட தகவல் கிடைத்திருக்கிறது. திபெத் பகுதியிலிருந்து தான் திடீரென இந்த காட்டாற்று வெள்ளம் வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த காட்டாற்று வெள்ளத்திற்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை. ஒன்று, அது பிளாஷ்ஃபிளட் என்று சொல்லப்படுகின்ற மேக வெடிப்பாக இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் பனிப்பாறை உருகி திடீரென இது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காரணம் என்ன என்பது இதுவரை முழுமையாக தெரியவில்லை. இந்த காட்டாற்று வெள்ளத்துல தற்போது வரை ஒரு 32 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகளாலோ அரசாலோ இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இன்னும் ஒரு சில தகவல் என்ன வருகிறது என்றால் 500க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருப்பதாக கூட ஒரு தகவல் வருகிறது. இருப்பினும் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகுதான் அது குறித்த தகவல் நமக்கு முழுமையாக தெரிய வரும். இந்த காட்டாற்று வெள்ளத்தை தொடர்ந்து உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள ராணுவம் உள்ளிட்டவற்றுக்கு அந்த நாட்டினுடைய பிரதமர் பாலன் ஷா உத்தரவிட்டிருக்கிறார். ராணுவம் உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொண்டு உடனடியாக 50க்கும் மேற்பட்ட நபர்களை இதுவரை வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பாக மீட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு
செல்லுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்வதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2015 இது போல நேபாளத்துல மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் இயற்கை பேரிடர் வந்து ஏற்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடராக அமைந்தது. அந்த பாதிப்பிலிருந்தே நேபாளம் இன்னும் முழுமையாக மீண்டு வராத ஒரு சூழ்நிலையில இந்த காட்சிகளை வைத்து பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடராக இருக்குமோ என்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. ரமேஷ்குமார், இப்ப இந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் பருவநிலை மாற்றம் அப்படின்னும் சொல்லப்படுதா? என்ன தகவல்? இல்ல, இந்த நேபாளம் போன்ற நாடுகள், திபெத் இதெல்லாம் வந்து இமயமலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. பொதுவா இது மாதிரியான இடங்கள்ல திடீர் நிலநடுக்கம் ஏற்படும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மண் சரிவு, நிலச்சரிவு போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதுக்கு பருவநிலை மாற்றமும் ஒரு காரணம் என்றாலும் பருவநிலை மாற்றம் மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது. பிற புற காரணங்கள், ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கூட அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அதை சுற்றி பல நாடுகள் இருக்கின்றன. திபெத் இருக்கிறது, சைனா இருக்கிறது. இந்த மாதிரியான அங்கிருந்து வரக்கூடிய விஷயங்கள் கூட இங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. காரணத்தை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்த பிறகுதான் இது நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியவரும். ஆனால் இது நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடராக தெரியவில்லை. அண்டை நாட்டில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது நேபாளத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் நமக்கு தகவல் கிடைக்கப்பெறுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.